வணக்கம் வணக்கம் நண்பர்களே. நம்மை நாமே அறிந்து கொள்வோம் என்ற நமது பயணத்தின் இறுதி அத்தியாயத்துக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கடந்த 14 அத்தியாயங்களில் நாம் பல முக்கிய விஷயங்களை பற்றி பார்த்தோம். நான் யார், என்னுடைய பலம் என்ன, என்னுடைய பலவீனம் என்ன, என்னுடைய எண்ணங்கள் எப்படி என் வாழ்க்கையை உருவாக்குகின்றன, என் உணர்வுகள் எப்படி நிர்வகிப்பது, தன்னம்பிக்கை எப்படி வளர்ப்பது, இலக்கை எப்படி அமைப்பது, நல்ல பழக்கங்களை எப்படி உருவாக்குவது, நேரத்தை எப்படி மதிப்பது, தோல்வியிலிருந்து எப்படி கற்றுக்கொள்வது, உறவுகளை எப்படி மதிப்பது, நன்றி உணர்வுடன் எப்படி வாழ்வது, தினமும் என்னை நானே எப்படி சுய பரிசோதனை செய்வது. இப்போ மிக முக்கியமான கேள்வி, இவை அனைத்தையும் தெரிந்து கொண்ட பிறகு நாம் என்ன செய்ய போகிறோம்? பதில் ஒன்றுதான், நம்மை நாமே மாற்றிக்கொள்ள வேண்டும். அறிவு மட்டும் போதாது, நாம் கற்றதை வாழ்க்கையில் செயல்படுத்த வேண்டும். ஒரு கண்ணாடியில் நம்முடைய முகத்தை பார்த்தால் அது நம்மை அழகாகவோ அழகில்லாதவர்களாகவோ மாற்றாது. அது நம்முடைய உண்மையான நிலையை மட்டுமே காட்டும். அதேபோல் சுய அறிவு நம்முடைய உண்மையான நிலையை நமக்கு காட்டுகிறது. மாற்றத்தை ஏற்படுத்துவது நம்முடைய செயல்கள் தான். இன்று முதல் உங்களிடம் ஒரு புதிய உறுதிமொழி இருக்கட்டும். நான் என்னை மற்றவர்களுடன் ஒப்பிட மாட்டேன். என்னுடைய பலங்களை வளர்த்து கொள்வேன். என்னுடைய பலவீனங்களை திருத்திக் கொள்வேன். என் எண்ணங்களை நல்லதாக வைத்துக்கொள்வேன். என் உணர்வுகளை நான் நிர்வகிப்பேன். என் இலக்கை தெளிவாக வைத்துக்கொள்வேன். என் நேரத்தை மதிப்பேன். என் உறவுகளை மதிப்பேன். தினமும் என்னை நானே பரிசோதித்துக் கொள்வேன். முக்கியமாக நேற்றைய என்னை விட இன்றைய நான் சிறந்தவனாக இருப்பேன். இதுதான் உண்மையான வளர்ச்சி. வாழ்க்கையில் நமக்கு எத்தனை ஆண்டுகள் கிடைக்கும் என்பது நம் கையில் இல்லை. ஆனால் கிடைத்த ஆண்டுகளை எப்படி வாழ வேண்டும் என்பது நம் கையில் இருக்கிறது. பணம் சம்பாதிப்போம், வெற்றி பெறுவோம், உயர்ந்த பதவிகளை அடைவோம். ஆனால் அதைவிட முக்கியம் நல்லவராக வாழ்வோம். நம்மால் முடிந்தவரை மற்றவர்களுக்கு உதவுவோம். நம்மை சுற்றியுள்ள சமூகத்திற்கு பயனுள்ளவர்களாக இருப்போம். நாம் வாழ்ந்ததற்கான ஒரு நல்ல அடையாளத்தை இந்த உலகத்தில் விட்டு செல்வோம். நண்பர்களே, இந்த 15 அத்தியாயங்கள் இத்துடன் முடிவடைகின்றன. ஆனால் உங்கள் சுய அறிவு பயணம் இப்போதுதான் தொடங்குகிறது. ஒவ்வொரு நாளும் உங்களிடம் கேளுங்கள், நான் நேற்று இருந்த மனிதனோட இன்று சிறந்த மனிதனா? அந்த ஒரு கேள்விக்கான பதிலை தேடிக்கொண்டே வாழுங்கள். நீங்கள் ஒரு நாள் திரும்பி பார்த்தால், என்னை நான் அறிந்து கொண்டேன், என்னை நான் மாற்றிக்கொண்டேன், என் வாழ்க்கையை நான் அர்த்தமுள்ளதாக மாற்றிக்கொண்டேன் என்று பெருமையாக சொல்ல முடியும். இறுதியாக ஒரு வரி, உலகத்தை வெல்ல நினைப்பதற்கு முன் உங்களை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். உங்களை நீங்கள் அறிந்த பிறகு உங்களை நீங்கள் வெல்லுங்கள். அப்போது உங்கள் வாழ்க்கையை உங்களுக்கு வெற்றி கதையாக மாறும். நம்மை நாமே அறிந்து கொள்ளும் என்ற பயணத்தின் என்னுடன் பயணித்த அனைவருக்கும் நன்றி, என் மனமார்ந்த நன்றி. இந்த தொடர் முடிந்தால் உங்களை அறிவு பயணம் ஒருபோதும் முடியாது. நம்மை நாமே அறிந்து கொள்வோம், நம்மை நாமே வளர்த்துக்கொள்வோம், நம்மை சுற்றி உள்ள உலகத்தை உயர்த்துவோம். நன்றி, வணக்கம். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.